friends, welcome to Radhika Tailoring. Poonam clothல blouse வந்து நீங்க தைக்க போறீங்களா? டாட் பிடிக்கும்போது லைனிங் கிளாத்ல தையல் விழுது, ஆனா மெயின் கிளாத்ல தையல் வந்து விழல அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராப்ளமா இருக்கா? ஒரு டாட் வந்து தையல் போடுறதுக்கு பல தடவை பிரிச்சு நீங்க வந்து தையல் போடுறீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாக வந்து பூனம் கிளாத் அப்படின்னா நம்மளுக்கு நழுக தான் செய்யும், சரிங்களா? இதுவே வந்து காட்டன் கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில் நழுகாது. லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீட்டாக அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி 2x2 கிளாத்தாக இருந்தாலும் சரி அல்லது லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி, லைட்டாக இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுதே நல்லா வந்து ஃபோல்டிங் வந்து நீட்டாக கிடச்சிடும், சரிங்களா? அப்போ நம்ம தையல் போடுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் பூனம் கிளாத் வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? ஆக லைனிங் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், அதனால தையல் விழுந்துடும். ஆனால் பூனம் கிளாத்தில் நம்மளுக்கு ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத்தில் தையல் விழாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது டாட் வந்து மெயினாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஓரத்தில் வந்து தையல் போட்டிருக்கேன், அதாவது கார்னரில் தையல் போட்டிருக்கேன், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேமாக வச்சு நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா? அப்போது மெயின் கிளாத் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பின் போட்டுக்கோங்க, சரிங்களா? பின் போட்டுட்டு நம்ம மேல் பக்கமாக கார்னரில் தையல் போடும் பொழுது மெயின் கிளாத்தில் எந்த ஒரு சுருக்கமுமே வராது. இந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து டாட் பிடிக்கும் பொழுது தையல் சரியாக வராததுக்கும் காரணம், சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து நம்ம நெக்லைன் பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க கிராஸ் எடுப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து கிராஸ் எடுத்து நம்ம கரெக்டாக வந்து அந்த இடத்துல தையல் போட்டுருக்கணும். இந்த கிராஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்லைன் பகுதியில் நம்மளுக்கு லூஸ் வராமல் இருக்கும். இதுவே பூனா கிளாத் அப்படின்னா லைட்டாக நம்ம நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது சுருக்கங்கள் வரும், சரிங்களா? லைட்டாக அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்துடும் அந்த இடத்துல. அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வந்து நம்ம வந்து லைன் போட்டு கரெக்டாக வந்து, அதாவது நெக்லைனில் 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரியும் ஆம் ரவுண்டு பகுதியில் நம்ம டச் பண்ணவே கூடாது, சரிங்களா? கிராஸாக வந்து ஜாயின் பண்ணிடணும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி போயிடும், சரிங்களா? ஆக கரெக்டாக வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச் இந்த மாதிரி நம்ம தையல் போடுவோம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணி, சரிங்களா? இந்த சைடில் 1/4 இன்ச் வந்து நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். கிராஸ் பீஸ் வந்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது 1/4 இன்ச் தேவைப்படும். இந்த இடத்துல 1/4 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக தேவைப்படும், சரிங்களா? ஆக இந்த சைடு 1/4 இன்ச்சு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. இது போக மீதி இருக்கிற கிளாத் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கணும், சரிங்களா? இது அடுத்த ப்ராசஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம இந்த நெக்லைன் வந்து சரியாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த கொக்கி பட்டியிலேருந்து நம்ம வந்து இந்த சைடில் தான் நம்ம வந்து எப்பவுமே அளவுகள் மார்க் பண்ணணும், சரிங்களா? அதாவது அளந்து பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண இடத்துல சரியாக இருக்கா அப்படின்னு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? நெக்லைன் வந்து மார்க் பண்ண பகுதியில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு வாங்க. பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பட்டன் பீஸ்க்காக ஃபோல்டு பண்ணிட்டோம், கொக்கி பட்டிக்காக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து சரியாயிடும் இல்லைங்களா? ஆக இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்லைனில் ஒரு 1/4 இன்ச், மேல் பக்கம் ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச், சரிங்களா? இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து அளவுகள் சரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அந்த கிளாத் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் வரதான் செய்யும், சரிங்களா? இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்த ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழ்ப்பக்கத்தில் கப் ஷேப் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கீழ்ப்பக்கம் நம்ம ஆல்ரெடி ஹேர்கட் வந்து கொடுத்துருக்கோம் 2 சைட்லேயும், சரிங்களா? இந்த ஹேர்கட் வந்து சரியாக இருக்கா, அது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சைடில் வந்து பார்க்கணும். சைடில் இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்குது, அதாவது நம்ம இந்த வி மாதிரி ஷேப் வரலை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கிளாத் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். அது எவ்வளவு அளவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச்சுக்குள்ளார இந்த அளவுகள் வந்து இருக்கணும், இந்த அகலம், சரிங்களா? இதுவே உங்களுக்கு 4.5 இன்ச் இருந்தாலும் ரொம்ப குறைவு தான். இதுவே வந்து 6.5 இன்ச் இருந்தாலும் ரொம்ப அதிகம் தான், சரிங்களா?
கிட்டத்தட்ட 5 to 6 இருந்தது அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு சரியாக இருக்கும். சரிங்களா? பெரிய ப்ளவுஸ் அப்படின்னாலும் சின்ன ப்ளவுஸ் அப்படின்னாலும் கொஞ்சம் தான் முன்ன பின்ன மாறும். அதே போல் இந்த சைட்லேயும் கொக்கிப்பட்டி சைட்லேயும் சரிங்களா 5 இன்ச் அப்படிங்கிறது நார்மல். சரிங்களா? அதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக இருக்காது. நீங்கள் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆம் ரவுண்டு பகுதியை இது மாதிரி பார்க்க போகிறோம். ஆம் ரவுண்டு பகுதியில் டெப்த் வந்து சரியாக எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்தாலும் அல்லது கம்மியாக நம்ம எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த லூஸ் வந்து வரும். சரிங்களா? டாட் பிடிக்கும் பொழுது லூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆம்கோல் ரவுண்டு பகுதியில் கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு நெக்லைன் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் டெப்த் வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீட்டாக இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பேக் பார்ட் எந்த சைடில் இருக்குது, ஃப்ரண்ட் எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 4 ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. சரிங்களா? ஷோல்டர் தையல் போடும்பொழுது நீட்டாக வந்துடும். அதே போல் கீழே டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். பட்டிக்கு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ வந்து தையல் போட போகிறோம். சரிங்களா? தையல் பாருங்கள் 2 ஹெர்கட் இருக்குது. இந்த 2 ஹெர்கட்டையும் ஜாயின் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த டாட் ஃபஸ்ட்டு டாட் நேரு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3rd டாட் நம்ம இந்த சைடில் ஆம் ரவுண்டு சென்டரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது இந்த சைடில். சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் வந்து நம்ம தையல் போட போகிறோம். அதே போல் 2nd டாட்டுக்கும் இது மாதிரி 3 இடத்துலையும் நம்ம லாங் ஸ்டிச் சரிங்களா பெரிய தையல் வந்து போட போகிறோம். ஏன்னா பெரிய தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நார்மலான டாட் பிடிச்சிட்டு பெரிய தையல் வந்து பிரித்து விடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ரஃப்பாக வந்து இப்போ தையல் போட்டுக்கிறோம். லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து அந்த டாட்டினுடைய சென்டரில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? ரஃப்பாக நம்ம போட்டோம் அப்படின்னாலே போதுமானது. இது மாதிரி 3 இடத்துலையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட், 2nd டாட், 3rd டாட். சரிங்களா? இதில் 4வது டாட் இந்த இடத்துல பிடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4வது டாட்டுக்கும் தையல் போட்டுக்கலாம். பட் இந்த ப்ளவுஸில் நான் 3 டாட் மட்டும்தான் பிடிக்க போகிறேன். அதனால் 3 இடத்துல மட்டும் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போது லாங் ஸ்டிச் வந்து நம்ம தையல் போட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்டிஃபாக அதாவது காட்டன் கிளாத் மாதிரியே அந்த டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா? மடிச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா ஃபோல்டிங் ஆகுது. இப்போ நம்ம ஹெர்கட் 2யும் ஜாயின் பண்ணி எவ்வளவு லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கிட்டத்தட்ட அந்த சென்டரில் வர மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கிராஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஹெர்கட் 2யும் இது மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு ஹைட் வேணும், ஃபஸ்ட்டு டாட்டினுடைய ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சின்ன தையல். சரிங்களா? ஏன்னா இது ஃபிக்ஸ்டு தையல் தான், பிரிக்க போகிறது இல்லை இல்லைங்களா. ஆக ஸ்மால் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டுக்கு 2 தையல் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம எந்த ஒரு பிரிக்க வேண்டிய வேலையே இல்லை. சரிங்களா? இப்போது லைனிங் கிளாத்தில் தையல் விழுகுது, மெயின் கிளாத்தில் விழலை அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராப்ளமுமே நம்மளுக்கு வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருக்கறனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் 2nd டாட். சரிங்களா? இது மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. 2nd டாட் வந்து எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இந்த சைடு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச். சரிங்களா? போதுமானது. லென்த் எவ்வளோ தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 டாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அதே போல் பாருங்கள் எந்த ஒரு முன்ன பின்ன இல்லாமல், அதாவது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் முன்ன பின்ன இல்லாமல் தையல் போட்டோம். அதே போல் 3rd டாட் தையல் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜையும் ஆம்கோல் ரவுண்டோட சென்டரையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே போல் 1/4 இன்ச் அகலம். சரிங்களா? இந்த சைடு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நீட்டாக ஃபோல்டிங் ஆகிக்கும். லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். அவங்களோட ஹைட்டை பொறுத்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள்
மாதிரி 3 டாட்டுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரே தையலில் நம்ம டாட் வந்து பிடிச்சிட்டோம். சரிங்களா, ஒரே டைம் ஸ்டிச் பண்ணதோட. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த லாங் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஒன் சைட் லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூல் எல்லாமே வந்து பிரிஞ்சிடும். சரிங்களா, லைட்டாக வந்து இப்படி எடுத்து விட்டு ஒன் சைடு அப்படி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னாலே நூல் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு பெரிய தையல் போட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம 3 டாட் வந்து அழகாக வந்து தையல் போட்டோம். இப்போ இது மாதிரி பூனம் கிளாத்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலும் வந்து நம்மளுக்கு டயர்டே ஆகாது. இதுவே இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு 3 டாட் பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு சிரமப்படுவோம். சரிங்களா, அதனால் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பயப்படாமல் நீங்கள் வந்து பூனம் கிளாத் தாராளமாக நீங்கள் வந்து தைக்கலாம். சரிங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்காகவே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எளிய முறையில் தையல் பயிற்சி அப்படின்னு கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.